முன்னொரு காலத்துல ஒரு ஏழை ஒருத்தன் தன்னோட 10 குழந்தைகளோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு சரியா சாப்பாடு போற அளவு கூட அவங்கிட்ட வருமானம் கிடையாது. கையில ஒரு கோணிப்பை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்களோட பசியை தீர்க்கறதுக்காக காட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்களை பறிச்சுட்டு வரலான்னு போறான். ஆனா காடும் வறண்டு போயிருக்கு. ஆனா அவனுக்கு கிடைச்சதோ மரத்தோட காஞ்சு போன கொட்டைகள் தான். சரி, சும்மா போறதுக்கு எதையாவது கொண்டு போலான்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொட்டைகளை கலெக்ட் பண்ணிட்டு போறான். அப்படி அவன் வீட்டுக்கு போற அந்த பாதையில ஆப்போசிட்ல தன்னோட நண்பனை மீட் பண்றான். அவனும் கையில ஒரு மூட்டையை வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. வந்த நண்பன் அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்க, முதல் நண்பனும் கொஞ்சம் கூட கூச்சமே படாம உள்ள பழங்கள் இருக்குன்னு சொல்றான். அந்த 2வது நண்பனும் தன்கிட்ட கோதுமை மாவு இருக்கிறதா சொல்றான். 2 பேரும் அதை பண்டமாற்று முறையா மாத்திக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முதல் நண்பனுக்கு தான் தெரியுமே உள்ள இருக்கிறதெல்லாம் காஞ்சு போன கொட்டைங்க. எப்படியோ கோதுமை மாவாவது கிடைச்சதுன்ற சந்தோஷத்துல திடுதிடுன்னு வீட்டுக்கு ஓடி போறான். ஆனா அந்த 2வது நண்பனும் இவன மாதிரியே திடுதிடுன்னு மூட்டையை தூக்கிட்டு ஓடுறான். அந்த 2வது நண்பன் வீட்டுக்கு போனா அவனுக்கு 6 குழந்தைங்க இருப்பாங்க. உங்களுக்காக பழங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த மூட்டையை கழட்டி கீழே கொட்டினா எல்லாம் காஞ்சு போன கொட்டைங்க. உருப்படாத ஆளுன்னு சொல்லிட்டு அந்த வைஃப் திட்ட 2வது நண்பன் கையில கட்டையோட முதல் நண்பனை அடிக்கிறதுக்காக வரான். இப்ப பார்த்தா முதல் நண்பன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா அந்த மூட்டையை திறந்து கோதுமை மாவை சட்டில கொட்டலாம் ட்ரை பண்றப்போ மூட்டையை கீழே கொட்ட உள்ள இருந்து கருப்பு புகையும் கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மூட்டையில இருக்கிறது எல்லாமே சாம்பல். இதனால டென்ஷனான முதல் நண்பனும் சேம் அதே மாதிரி ஒரு கட்டையை எடுத்துட்டு 2வது நண்பனை அடிக்கணும்ன்றதுக்காக கிளம்பி வரான். 2 பேரும் மூட்டையை மாத்திக்கிட்ட அதே இடத்துல மீட் பண்றாங்க.